வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இந்திய வகிபாகத்துக்கு உறுதி. கொழும்பில் முன்னணி வேட்பாளர்களிடம் உத்தரவாதம் பெற்ற அஜித் டோவல். அரியநேந்திரனுக்கு தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையும் ஆதரவு. தென்னிலங்கை தேர்தல் விஞ்ஞாபனங்களால் சுமந்திரன் கமுக்கம். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஸ்ரீலங்கா துன்புறுத்துகிறது. அனைத்துலக நாளில் மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரை மையப்படுத்தி தொடரும் பரபரப்பு. கட்சி தாவலை நிராகரிக்கும் ரங்கி பண்டாரவின் பதவி இழப்பு குறித்து சூசகம். திருச்சியில் மாணவி மீதான பாலியல் வன்முறைக்கு நீதி கோரி மாணவர்கள் முற்றுகை. இரவிரவாக வளாகத்தில் அமர்ந்திருந்து போராட்டம். மேற்குக்கரை மீதான இஸ்ரேலிய நடவடிக்கைகளால் அனைத்துலகம் விசனம். மேற்குக்கரை கமாஸ் தளபதியையும் கொன்றதாக இஸ்ரேல் அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் கள பரப்புரைகள் தீவிரமடையும் நிலையில் எதிர்வரும் தேர்தல் ஊடாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவுடனான தற்போதைய கொள்கைகள் தொடரும் வகையிலான உறுதிமொழி பெறப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உறுதிப்பாட்டை பெறுவதற்காக டெல்லியில் இருந்து கொழும்புக்கு சென்ற இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்தில் நிற்கும் முன்னணி வேட்பாளர்களான அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்புகளின் போது இலங்கையின் சக்தி வளத்துறை தொடர்ந்தும் இந்தியாவின் ஆளுமையில் இறக்கும் வகையிலான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்கவை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளான சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான அரசியல் உறவுகள் மற்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அரசியல் நிலைமைகள் குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடியதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இருதரப்புக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்த அஜித் தோவல் இலங்கையுடனான ஒத்துழைப்பை இந்தியா மேலும் விரிவுபடுத்த விரும்புவதாகவும் முன்னுரிமைகள் தேவைகள் குறித்தும் பிரதமரின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மின்சார உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் தனியார் துறையின் பங்களிப்பை எளிதாக்கும் வகையில் ஸ்ரீலங்கா மின்சார சபையின் விதிமுறைகளை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சூரிய மற்றும் காற்றாலை மின் திட்டங்களில் இந்திய முதலீடுகளை அதிகரிக்க முடியும் எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இதன்போது தெரிவித்துள்ளார். இந்தியா, ஸ்ரீலங்கா, மாலைதீவுகள் மற்றும் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கொழும்பில் பாதுகாப்பு மாநாட்டில் பங்கெடுத்துள்ளனர். இந்த மாநாட்டில் பங்களாதேஷ் மற்றும் ஸ்ரீஷல் ஆகிய நாடுகள் பார்வையாளர் தகுதியை பெற்றுள்ளன. இந்திய பெருங்கடலில் தனது சொந்த மூலோபாய கரிசனைகளை முன்னிலைப்படுத்தி வருவதன் மூலம் கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு ஆகியவற்றை இந்தியா கையாண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்காவின் இடதுசாரி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை விட 1% முன்னிலை பெற்றுள்ளமை புதிய கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் 18 முதல் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் 54% அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவு வழங்குகின்றமை தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பாலிசி மேற்கொண்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 வாரங்கள் இருக்கும் நிலையில் பிரதான வேட்பாளர்களுக்கு மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு குறித்து தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பாலிசி கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது. அந்த வகையில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் அனுரகுமார திசாநாயக்க 37% மக்களின் ஆதரவையும் சஜித் பிரேமதாச 36% ஆதரவையும் பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. அதேபோல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆதரவு தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் அவருக்கான ஆதரவு 23% உயர்வடைந்துள்ளதாகவும் கருத்து கணிப்பில் கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளரான நாமல் ராஜபக்சவிற்கான ஆதரவு 4% தொடர்ந்தும் மாறாமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவிற்கான ஆதரவு இளைஞர்கள் இடையே வலுவாக உள்ளது எனவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அவருக்கு ஆதரவளித்துள்ளனர் எனவும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பாலிசி கூறியுள்ளது. ஏழை வாக்காளர்கள் மத்தியில் 42% சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளித்ததுடன் இலங்கை தமிழர்களில் 51% 65% முஸ்லிம்களும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள ஆதரவினால் மாத்திரம் அனுரகுமார திசாநாயக்க பலம் பெறவில்லை என்பதுடன் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியினால் அதிருப்தி அடைந்தவர்களில் பெரும்பாலானவர்களும் அனுரகுமார திசாநாயக்கவை ஆதரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பான இறுதி முடிவிற்கு வராத நிலையில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. கட்சியின் சில முக்கிய உறுப்பினர்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமது தனிப்பட்ட ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் இன்று தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னரே தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்ற இறுதி முடிவு அறிவிக்கப்படும் எனவும் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற தீர்மானம் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையில் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளை உபதலைவர் தம்பிராசா குருகுலராஜா தலைமையில் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்களின் பங்கேற்றலுடன் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை நாளை மறுதினம் நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்திலும் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய செயற்குழுவிற்கு சமர்ப்பிக்கும் வகையில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவிடம் கையளிக்கும் பொருட்டு தமது தீர்மானங்களை உள்ளடக்கி கடிதம் ஒன்றையும் கிளிநொச்சி மாவட்ட கிளை தயாரித்துள்ளது. குறிப்பாக கட்சியினுடைய இணக்க விதிகளுக்கு உட்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு தரப்பினருடனும் குடிசார் சமூகம் மற்றும் மத குருமார்களுடனும் பொதுமக்களுடனும் கலந்துரையாடி இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்களால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மத்திய செயற்குழு அங்கீகரிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்ற நிலைப்பாட்டை பொறுப்போடு ஆராய்ந்து நிகழ்கால இலங்கையின் ஆட்புல ஒற்றுமைப்பாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தமிழ் மக்களுடைய இனத்தேசிய அடிப்படையில் நின்று பொருத்தமான உபாயம் ஒன்றை கட்சி சிந்திப்பது காலத்தின் தேவை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியிலும் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலும் பொதுஜன அபிப்பிராயமாக பெற்று மாவட்ட கிளையும் பிரதேச கிளையும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களுடன் இணைந்து கள யதார்த்தத்தின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியின் கொள்கை நிலைப்பாட்டை பாதுகாத்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதாக அந்த கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் துன்புறுத்துவதாக அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நடந்த கதை தெரியாமல் அன்றாட வேதனையை அனுபவிக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசு இயந்திரம் அவர்களை பலவந்தமாக அமைதியாக்க முயற்சிப்பதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அனைத்துலக நாளான இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடங்களைப் போல இந்த ஆண்டும் பல சவால்களுடன் தமிழ் தாயகத்திலும் நீதி கோரும் போராட்டங்களும் இடம்பெற்றுள்ளன.
சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் போராட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இதற்கமைய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் திருகோணமலையில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டத்திற்கு திருகோணமலை மாவட்ட தலைமையக காவல்துறையினரால் நீதிமன்றில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் தடை உத்தரவினை மீறி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மட்டக்களப்பிலிருந்து சென்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சென்ற பேருந்தை வெர்கள் பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருகோணமலைக்கு செல்ல முடியாதென தெரிவித்து அச்சுறுத்தியிருந்தனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் உறவினர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் திருகோணமலைக்கு செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருந்தனர். இதனையடுத்து காவல்துறையினரின் தடைகளை தாண்டி திருகோணமலை கடற்கரைக்கு முன்னால் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. காவல்துறையினரின் அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும் ஆகிய கோஷங்களை எழுப்பி மக்கள் பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் பேரணியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து திருகோணமலை கடற்கரைக்கு முன்னால் மக்கள் ஒன்று கூடி தீச்சட்டிகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் போராட்டத்தில் கலந்து கொண்ட திருகோணமலை துறைமுக காவல்துறையினரால் சமூக செயற்பாட்டாளர் ராஜீவ்காந்த் ராஜ்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ச கோதாசனின் தலையீட்டால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தினமான இன்று வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் நீதி கோரி போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. பேரணியில் கலந்து கொண்ட தாய்மார்கள் கையில் தீச்சட்டியை ஏந்தியவாறும் தலையில் சிவப்பு நிற பட்டியை அணிந்தவாறும் பேரணியில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியில் காலை 11 மணியளவில் ஆரம்பமான பேரணி பருத்தித்துறை வீதி, வைத்தியசாலை வீதி, காங்கேசந்துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவிலை சென்று கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், குடிசார் சமூகத்தினர், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மேற்பட்ட தாய் தந்தையரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். வீதியிலே போராடி கொண்டிருக்கும் தாய் தகப்பன். நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லையிட்டதால் சர்வதேச விசாரணை வேணும் என்று தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கும் வேளையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் அந்த ஓஎம்பி அலுவலகம் என்று சொல்கிறது. ஓஎம்பி அலுவலகத்தால் எங்கள் மக்களையும் உண்மையும் மிரட்டி அடித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஓஎம்பியில் பதிவுகள் செய்தால் தான் நீங்கள் போராடலாம், இல்லாட்டி உங்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வுகள் தருவோம் என்று சொல்லி. ஆனால் அதில் நாங்கள் நம்பிக்கை இல்லாட்டு சர்வதேச விசாரணை குற்றம் புரிந்தவர்களிடம் நாங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்ற சொன்னால் ஒருபோதும் குற்றம் புரிந்த நாட்டில் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற மாட்டார்கள். அந்த வகையில் எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை, சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு வேணுமிட்டு இதுக்காக பல சர்வதேசங்களில் இருந்து எங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு இலங்கை அரசு தூண்டுகோல் கொடுத்து அவர்கள் ஊடாகவும் எங்களுக்கு பல அழுத்தங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டு பொறிமுறைக்கு போக சொல்லி.
கிளிநொச்சியில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்திக்கு அருகில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் நிறைவு பெற்றுள்ளது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிதறு தேங்காய் உடைத்து தமது பிரார்த்தனைகளை நிறைவேற்றியுள்ளனர். அரசியல் பிரமுகர்கள் மற்றும் குடிசார் அமைப்புகள், வர்த்தக சமூகத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மதகுருமார்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாக தமது ஆதரவை வழங்கியிருந்தனர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்றைய தினம் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா தபால் திணைக்களத்தின் அருகில் 2750வது நாளாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் சுழற்சி முறை போராட்டத்தில் ஈடுபடும் கொட்டகைக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு சர்வதேச காணாமலாக்கப்பட்டவர்களின் தின போராட்டங்களுக்கு ஆதரவாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. தென்னிலங்கை அரசாங்கத்தை காக்கும் முயற்சியில் ஈடுபடும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் இந்த முறையாவது வாக்களித்த தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி சர்வதேச வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இடம்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, திருகோணமலை ஆகிய இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இடங்கள் தொடர்பில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இடையே ஒருமித்த நிலைப்பாடு காணப்படாமையால் வெவ்வேறு இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தால் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களில் கலந்து கொள்ளாது ஆதரவாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயில் முன்றலில் மதியம் 12 மணிக்கு ஆதரவு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வாய்களை கருப்பு துணியால் கட்டி நீதி வேண்டிய பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இவர்களுடைய இறுதி காலத்தில் கூட இந்த தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தேடி 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 இறந்து போன ஒரு வரலாற்று சம்பவங்களே இடம்பெறுகின்றது. இது ஒரு மிக ஒரு துயர சம்பவம். இனி இருக்கின்ற தாய்மார்களாவது தங்களுடைய உயிரோடு இருக்கும் போது தங்களுடைய பிள்ளைகளை காணுவதற்குரிய இல்லாட்டி அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதற்குரிய ஒரு நீதியை நிலைநாட்ட சகல தரப்புகளும் முன்னெடுக்க வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் காலத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற போர்வையிலே தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு கடந்த 15 வருட காலங்களாக இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து தென்னிலங்கைகளுக்கு நீங்கள் காட்டும் அக்கறை, தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறையை இந்த வாக்களித்த மக்களுடைய நலன்களையும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் காட்ட வேண்டும் என இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். 2010, 15, 19 ஆகிய தேர்தல்களில் இருட்டு ஒப்பந்தங்களையும் பேரம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் ஏமாற்று அரசியல்களையும் செய்து வந்த நீங்கள் இந்த முறையாவது தமிழர்களுடைய தேர்தல் களத்தை தமிழர்களுடைய வெற்று காசோலை போல தமிழர்களுடைய வாக்கை தென்னிலங்கைகளுக்கு அனுப்பி பேரம் பேசி உங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காகவும் தனிப்பட்ட அபிவிருத்திக்காகவும் மேற்கொண்ட பேரம் பேசுகளை தடுத்து நிறுத்தி இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் மக்களை வழிபடுத்த வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். மேலும் இந்த தேர்தல் காலத்திலே தென்னிலங்கையிலிருந்து செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட இருட்டு பேச்சுகளையும் நிறுத்தி இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்கு ஆயுதங்கள் ஒரு சரியான ஒரு நீதியான அவருடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய தங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகின்றோம்.
ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவது தொடர்பாக தமக்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை என பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். பாலிதரங்கே பண்டார கட்சி தாவப்போவதாக வெளியான செய்திகளுக்கு மத்தியில் அவரை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப் போவதாக தகவல் ஊடகங்களில் பேசுபொருளாகியிருந்த நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பாலித ரங்கே பண்டாரவை நீக்கி அந்த பதவிக்கு தலதா அத்துக்கூரலவை நியமிக்கப் போவதான தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இன்று ஊடக சந்திப்பை நடத்திய பாலித ரங்கே பண்டார தாம் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதான செய்தியை நிராகரித்துள்ளார். அண்மைய ஊடக அறிக்கைகளில் கூறப்பட்ட அனைத்து கூற்றுக்களும் பொய்யானவை எனவும் பாலித ரங்கே பண்டார வலியுறுத்தினார். பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தாம் நீக்கப்பட்டதாக பல செய்தித்தாள்கள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளில் கூறியுள்ள போதிலும் அந்த பதவியிலிருந்து தாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக பதவி விலகவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எனவும் பாலித ரங்கே பண்டார கூறியுள்ளார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அனைவரும் தமது தாக்குதல்களை அடுத்த வாரத்திற்குள் முடிவுறுத்துமாறும் தம்மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்காலத்தில் பதில் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாமும் தமது குடும்பமும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு தொடர்ச்சியாக பலியாகி வருவதாகவும் அவ்வாறான செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் தனது குழந்தைகளை பழிவாங்கிவிட வேண்டாம் எனவும் பாலித ரங்கே பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவேன் அல்லது விலக்கப்படுவேன் என்ற போதிலும் தாம் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராகவே இருப்பேன் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் அரசியல் களத்தில் இளைஞர்களின் பிரதித்துவத்தை அதிகரிக்கும் பொருட்டு மாகாண மற்றும் மாவட்ட ரீதியில் இளைஞர் மையங்கள் நிறுவப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் நாடாளுமன்ற ஆலோசனை அலுவலகத்தை நிறுவி புதிய தலைமுறையினரின் அரசியல் அறிவை அதிகரிக்க பாடுபடுவேன் எனவும் மகரகமவில் அமைந்துள்ள இளைஞர் சேவைகள் மன்றத்தில் இன்று நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாம் 5 வருடங்கள் முன்னோக்கி சிந்திப்பதா அல்லது 25 வருடங்கள் முன்னே சிந்தித்து நாட்டை கட்டியெழுப்ப போகின்றோமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். சிலர் 2048 பற்றி யோசிப்பதில் அர்த்தமில்லை என்கிறார்கள். ஆனால் நாங்கள் 2048 கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம். தாய்லாந்தும் வியட்நாமும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் வர்த்தக பொருளாதாரமாக மாறியது. ஆனால் நாம் ஏன் அதை பற்றி சிந்திக்கவில்லை? ஆனால் நமது நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இல்லை. நாட்டின் பொருளாதாரத்தை எங்கு பலப்படுத்துவது என்பதை இப்போது நாம் சிந்திக்க வேண்டும். 2020 தேர்தலுக்காக நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் நம்பிக்கை ஏமாற்றமடைந்ததாக இளைஞர்கள் கூறுகின்றார்கள். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்திற்கு வாக்களித்தோம். ஆனால் தங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என மற்றொரு குழு கூறுகின்றது. அதனால்தான் இளைஞர்கள் எங்களுக்கு அரசியல் வேண்டாம் என்கிறார்கள். 2020 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனை இருப்பதாகவும் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை காணாவிட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்றும் குறிப்பிட்டேன். இதன் விளைவு ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி. அப்போது நான் உண்மையை சொன்னதால் யாரும் எனக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் நான் அரசியலை விட்டு விலகினேன். நாடு வங்குரோத்து நிலையை அடைந்த போது உங்களுக்கு எதிர்காலத்தை வழங்குவதற்காகவே நாட்டை பொறுப்பேற்றேன். எனவே நாம் அனைவரும் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அது குற்றமாகும். மஹிந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்ட 35% மக்களின் ஆதரவு நாமல் ராஜபக்சவிற்கு உள்ளதாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் இலகுவாக வெற்றி பெறுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச 5வது இடத்தையே பெற்றுக்கொள்வார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க அண்மையில் கூறியிருந்த கருத்துடன் முரண்படும் வகையில் ராஜாங்க அமைச்சர் சாணக்க இந்த கருத்தை கூறியுள்ளார். இந்த தடவை யார் என்ன சொன்னாலும் யாராலும் 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது. ஆரம்பத்தில் பிரதான 4 கட்சிகள் போட்டியில் இணைந்து கொண்டன. தற்போது போட்டி காணப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நாமல் ராஜபக்ஷ உட்பட 3 குறைவடைந்துள்ளது. இந்த 3 விட 4வது வேட்பாளரும் கணிசமான வாக்குகளை, குறிப்பாக 10 தொடக்கம் 15% வாக்குகளை பெறுவார் என தெரிகிறது. ஆகவே மீதமாக உள்ள வேட்பாளர்கள் 85% வாக்குகளுக்காகவே போட்டியிடுகின்றனர். போட்டியிடும் ஏனைய வேட்பாளர்களுக்கு 5% வாக்குகள் செல்லுமாயின் பிரதான 3 வேட்பாளர்களும் 80% வாக்குகளுக்காகவே போட்டியிடுகின்றனர். அவ்வாறு இருக்கும் நிலையில் 35% வாக்குகளை பெறும் வேட்பாளரும் வெற்றி பெறும் வாய்ப்பு காணப்படுகிறது.
எனினும் நாமல் ராஜபக்ஷவிடம் இருக்கும் விசேடமான ஒன்றுதான் அவர் ஆரம்பத்திலேயே 23 வீதமான வாக்குகளை கைவசம் வைத்துள்ளார். மகிந்த ராஜபக்ஷவின் மகிந்த சிந்தனையுடன் அதேபோன்று மகிந்த சிந்தனையின் கொள்கையுடன் இணைந்துள்ள 35 வீதமான வாக்காளர்களின் ஆதரவும் நாமல் ராஜபக்ஷவுக்கு உள்ளது. நான் மாத்திரமல்ல, டலஸ் அழகப்பெருமவும் இதனை கூறியுள்ளதாக ஊடகங்கள் அறிக்கையிட்டுள்ளன. ஏற்கனவே 35 வீதமான வாக்குகள் கைவசம் இருக்கையில் மேலும் 4.5 லட்சம் வாக்குகளை பெறும்போது தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ இலகுவாக வெற்றி பெறுவார். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி பகுதியில் மன்னார் பிரதேச செயலகத்தினால் அனுமதியின்றி புதிதாக திறக்கப்பட உள்ள மது விற்பனை நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் நிறைவில் கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றும் அரசாங்க அதிபருக்கு கையளிக்கும் வகையில் மாவட்ட செயலக அதிகாரிகளிடம் கையளித்துள்ளனர். மது விற்பனை நிலையம் அகற்றப்படாது விட்டால் மாவட்டம் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி 2ஆம் கட்டை பகுதியில் புதிதாக திறக்கப்பட உள்ள மது விற்பனை நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மன்னார் நகர பகுதியில் ஏற்கனவே ஒரு மது விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி 2ஆம் கட்டை பகுதியில் புதிய மது விற்பனை நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் மன்னார் பிரதேச செயலகம் எவ்வித அனுமதியும் வழங்காத நிலையில் தற்போது கொழும்பில் அனுமதி பெற்று சில தினங்களில் குறித்த மது விற்பனை நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் மதுவரி திணைக்களத்திற்கு சென்று கேட்டபோது அவர்களும் புதிதாக திறக்கப்பட உள்ள மது விற்பனை நிலையத்திற்கு ஆதரவாகவும் தம்மோடு கடும் தொனியில் கதைத்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறித்த மது விற்பனை நிலையம் திறக்கப்பட்டால் பல்வேறு கலாச்சார சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் உடனடியாக குறித்த மது விற்பனை நிலையத்தை அங்கிருந்து அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் மது விற்பனை நிலையம் அகற்றப்படாது விட்டால் மாவட்டம் தழுவிய ரீதியில் ஒரு சில தினங்களில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்காவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஜுக்தி எனப்படும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதுடன் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 743 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 727 ஆண்களும் 16 பெண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 12 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 2 பேரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள், கஞ்சா மற்றும் கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 185 கிராம் 223 மில்லிகிராம் ஹெரோயின், 284 கிராம் 221 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 834 கிராம் 532 மில்லிகிராம் கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை தீவை கரையோரமாக நடந்து சாதனை படைத்த பேருவழியைச் சேர்ந்த ஹஸ்மி சஜித் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்றைய தினம் சந்தித்திருந்த நிலையில் இன்று சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளார். பேருவழியைச் சேர்ந்த சக்மி ஷகீத் என்ற இளைஞர் 45 நாட்களில் சுமார் 1500 கிலோமீட்டர் தூரத்தை நடைபவனியாக சென்று நிறைவு செய்து சாதனை படைத்துள்ளார். இது இலங்கை பிரஜை ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது சாதனை முயற்சியாக கருதப்படுகிறது. இலங்கையின் கரையோர வழியாக முழு நாட்டையும் சுற்றி வரும் முயற்சியை கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி பேருவளையில் ஆரம்பித்து 45 நாட்களில் நிறைவு செய்துள்ளார். சாதனை படைத்த சக்மி சகித்தை நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்து பாராட்டு தெரிவித்து விருதும் வழங்கி கௌரவித்துள்ளார். இந்த நிலையில் சமாதானத்தின் தூதை ஏந்தி நடைபவனியாக நாட்டை சுற்றி வந்த சக்மி சகித்தை இன்றைய தினம் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்துள்ளார். இதன்போது ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சக்மி சகித்துடன் கலந்துரையாடியதுடன் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன.
வவுனியாவிலிருந்து குடும்ப பெண் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா கொக்குவெளி அரசடி வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற குழுவினர் கடத்திச் சென்றுள்ளனர். இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் 4 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தின் மணியந்தோட்டம், இருபாலை, சுன்னாகம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 4 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் பின்தங்கிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு போஷாக்கு மட்டத்தை அதிகரிக்கும் இயற்கை விவசாய உணவு பாதுகாப்பு உற்பத்தி திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பெரும்பொகை செய்கை காலத்தை கருத்தில் கொண்டு தெரிவு செய்யப்பட்ட பின்தங்கிய விவசாய குடும்பங்களுக்கு கத்தரி, வெண்டி, பயிற்றை, மிளகாய் உள்ளிட்ட 10 வகையான குறுகிய கால பயன்தரு பயிர் விதைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. நிகழ்வில் திருச்சிரார் நிறுவனத்தின் இலங்கைக்கான திட்ட முகாமையாளர், பயனாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மலையகத்தின் மாபெரும் தந்தை என போற்றப்படும் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 111வது ஜனன தினம் இன்று தலைநகர் கொழும்பிலும் மலையக பகுதிகளிலும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பழைய நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவச் சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தியுள்ளனர். நிகழ்வின் பின்னர் இதோகாவின் தலைமையகமான சௌமிய பவனில் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றிருந்தன. மாத்தறை ஊர்போக்கு பிரதேசத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி 78 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை ஊர்போக்க பட்டிக்கல பேர்ச்சி அபிவர்த்தன வித்தியாலயத்தில் இன்று காலை குளவிக்கொட்டிற்கு 78 மாணவர்கள் இலக்காகியுள்ளனர். குளவிக்கொட்டுக்கு இலக்காகியவர்கள் ஊர்போக்க ஈகொடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 8 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இந்திய வகிபாகத்துக்கு உறுதி. கொழும்பில் முன்னணி வேட்பாளர்களிடம் உத்தரவாதம் பெற்ற அஜித் டோவல். அரியநேந்திரனுக்கு தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையும் ஆதரவு. தென்னிலங்கை தேர்தல் விஞ்ஞாபனங்களால் சுமந்திரன் கமுக்கம். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஸ்ரீலங்கா துன்புறுத்துகிறது. அனைத்துலக நாளில் மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரை மையப்படுத்தி தொடரும் பரபரப்பு. கட்சி தாவலை நிராகரிக்கும் ரங்கி பண்டாரவின் பதவி இழப்பு குறித்து சூசகம். திருச்சியில் மாணவி மீதான பாலியல் வன்முறைக்கு நீதி கோரி மாணவர்கள் முற்றுகை. இரவிரவாக வளாகத்தில் அமர்ந்திருந்து போராட்டம். மேற்குக்கரை மீதான இஸ்ரேலிய நடவடிக்கைகளால் அனைத்துலகம் விசனம். மேற்குக்கரை கமாஸ் தளபதியையும் கொன்றதாக இஸ்ரேல் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.